இயேசுவின் இதய அன்பிற்கு நெருக்கமான சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் நம் திருத்தலத்தினுடைய பெருவிழா நிகழ்வுகளில் சந்திப்பதில் கருத்த பிள்ளைகள் பங்கு தந்தை என்கிற முறையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதிய செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தையை இன்றைய நாளில் இறை வார்த்தை பகிர்வின் மைய சிந்தனையாக நாம் பார்க்கிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 36வது இறை வார்த்தை, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை என்பது கத்தோலிக்க திரு அவை வரலாற்றில் 2015வது ஆண்டு ஆண்டவருடைய இறை இரக்கத்திற்கு மாபெரும் யூபிலி ஆண்டு என்று கொண்டாடுகிற பொழுது அகில உலகம் முழுவதும் இறை இரக்க யூபிலி ஆண்டின் மைய பொருளாய் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்தார்கள். காரணம், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவருடைய இறை இரக்கத்தை முழுமையாக அனுபவித்தவராக, ஆண்டவருடைய இறை இரக்கத்திற்கு என்று ஒரு யூபிலியை கொண்டாடுவதற்கு இறை ஏவுதல் பெற்றார்கள். 1981வது ஆண்டு திருத்தந்தையாக பொறுப்பேற்ற 2வது ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் இரக்கத்தின் கடவுள் என்கிற அப்போஸ்தலிக்க கடிதத்தை எழுதினார்கள். இரக்கத்தின் கடவுள் என்ற திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களுடைய அப்போஸ்தலிக்க கடிதத்தின் தாக்குதலாகவும் அதனுடைய உந்து சக்தியாகவும் ஆண்டவரின் இரக்கத்திற்கு யூபிலி ஆண்டு கொண்டாடப்பட்டது. 1962வது ஆண்டிலிருந்து 1965வது ஆண்டு வரை கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்திய 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடைபெற்றது. எனவே 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய 50வது ஆண்டு பொன் விழாவாக 2015ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறை இரக்கத்திற்கென்று யூபிலி ஆண்டை கொண்டாடத் தொடங்கினார்கள். திருத்தந்தை 23ஆம் யோவான் இவர்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய மையம். இவர் திருச்சபையினுடைய ஜன்னல்களை திறந்து வைப்போம், அது ஆண்டவருடைய இரக்கத்தை அனைவருக்கும் கொடுப்பதற்கும் புதிய காற்று திருச்சபைக்குள் வீசுவதற்கும் காரணமாயிருக்கும் என்று சொன்னார்கள். திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் திருச்சபையின் ஜன்னல்களை திறந்தால், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருச்சபையின் கதவுகளை திறந்து வைத்து இயேசுவின் இதயத்திற்குள் நுழைவதைப் போல நம் ஆலயத்தின் கதவுகளுக்குள் நுழைவோம், இது ஆண்டவருடைய இரக்கத்தை நமக்கு கற்றுத்தரும் என்று சொன்னார்கள். எனவேதான் 2015ஆம் ஆண்டு முழுவதும் கத்தோலிக்க திரு அவை இயேசுவின் இறை இரக்கத்திற்கு மாபெரும் யூபிலி ஆண்டை கொண்டாடியது. அந்த ஆண்டினுடைய மைய பொருள்தான், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதைப் போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்பது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நபர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வையும் போதனையையும் எழுத்து வடிவில் கொண்டு வந்தார்கள். அதை நற்செய்திகள் என்று சொல்கிறோம். இதில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் மூவரும் ஒத்தமை நற்செய்தியாளர்கள் என்று சொல்கிறோம். காரணம், அவர்கள் சொல்லுகிற செய்தியை ஒத்து ஒருவருக்கு ஒருவர் இசைந்து சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நாம் சொன்ன தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதைப் போல என்பதை லூக்கா சொன்னாலும், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய மலைப்பொழிவில் சொல்லுகிறார்,
உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பதைப் போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று. மத்தேயு விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் லூக்கா அந்த நிறைவு என்பது எதில் வெளிப்படுகிறது? தந்தையின் இரக்கத்தில் தான் வெளிப்படுகிறது. எனவே தந்தை இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்கிற அழைப்பை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய திரு இருதய கெவியில் நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோமே, காரணம் என்ன? இயேசுவின் இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற இரக்கத்தை, அன்பை, அருளை, மன்னிப்பை நம் உள்ளங்களில் இல்லங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசுவின் இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற இரக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? விண்ணகமும் மண்ணகமும் இணைகின்ற ஒன்று. கல்வாரி மலையில் இயேசு 3 ஆணிகளில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, தன்னுடைய உடலில் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாய் சொட்டிக் கொண்டிருக்கிற பொழுது, தன்னுடைய இறுதி நேரத்தில் தன் இதயத்தை திறந்து ரத்தமும் தண்ணீருமாய் திருவருட் சாதனங்களை இந்த மண்ணிற்கு கொடுத்தார். தன் இதயம் ஈட்டியால் குத்தப்படுகிற பொழுதும் கூட இரக்கத்தை மட்டுமே தந்ததுதான் இயேசுவின் இதயம். உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதை எப்படி மக்களுக்கு கொடுப்பது? பழைய ஏற்பாட்டில் கடவுள் யார் என்றால் அவர் எங்கோ இருப்பவர், அணுக முடியாதவர், அருகில் செல்ல முடியாதவர், அவரை பார்க்க முடியாது, அவர் பெயரை கூட சொல்ல முடியாது என்று கடவுளை தூரமாக வைத்திருந்த நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்பவர். எங்கோ இருப்பவர் அல்ல, அவர் என்னோடு இருப்பவர், அவர் உறவோடு இருப்பவர். எனவே கடவுளை நீங்கள் தந்தை என்று அழையுங்கள் என்று சொன்னார். எனவேதான் தான் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி ஆண்டவரை உறவோடு அழைப்பதற்கு இயேசு கற்றுத்தந்தார். தந்தை என்றால் எப்படிப்பட்ட தந்தை? தந்தையினுடைய பண்புகள் என்ன? நம் உலகில் நாம் பார்க்கிற நமது தந்தையர்கள் போல அல்ல. விண்ணக தந்தையினுடைய பண்புகளை இயேசு பல இடங்களில் உவமைகளாக, கதைகளாக நமக்கு சொல்லுகிறார். அப்படி சொன்ன ஒரு தலை சிறந்த உவமையை தான் இது நற்செய்தியாக நாம் வாசித்தோம். தந்தை, அவருக்கு 2 மகன்கள், மூத்தவர் இளையவர். இளையவர் தந்தையை நோக்கி தனது சொத்து தனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். தந்தையும் பிரித்து கொடுக்கிறார். சொத்து முழுவதையும் வாங்கிக் கொள்ளுகிற இளைய மகன் தந்தை வேண்டாம், தந்தையின் சொத்து மட்டுமே போதும் என்று அவர் ஊதாரித்தனமாக சுற்றித் திரிகிறார். சொத்து முழுவதும் அவர் விற்று தீர்க்கிறார். தின்பதற்கு பன்றிகள் தின்கிற நெற்று கூட இல்லை என்கிற பொழுதுதான் அவருக்கு தந்தையின் ஞாபகம் வருகிறது. எனவே நான் என் தந்தையிடம் செல்வேன் என்று தந்தையை நோக்கி செல்பவராக கதையை சொல்லுகிறார் இயேசு. உங்கள் விண்ணக தந்தையின் இரக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அன்புக்குரியவர்களே, அதற்கு இரக்கம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். இரக்கம் என்பது அன்பை விட உயர்ந்தது. ஒருவர் மற்றவர் மீது நாம் கொள்கிற அன்பை விட உயர்ந்தது இரக்கம். அன்பை யாருக்கு சொல்லுகிறோம்? அருகே இருப்பவர்களுக்கு அன்பு என்றுதான் பழைய ஏற்பாடு சொன்னது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள். எனவே அன்பு என்பது உறவுகள் என்கிற சுயநல வட்டங்களை எல்லாம் கடந்து அனைவருக்கும் உரித்தானது என்பதை இயேசு சொன்னார். சிலுவையில் அதை எண்ணித்தார். அப்படி என்றால் இரக்கம் என்பது என்ன? ஒருவர் நமது அன்பை பெறுவதற்கான தகுதி இல்லை என்றாலும் அவருக்கு நாம் அன்பு செலுத்துகிறோம் அல்லவா? அதுதான் இரக்கம். இளைய மகனை பாருங்கள். இளைய மகன் தந்தை வேண்டாம், தந்தையின் அன்பு வேண்டாம், தந்தையின் சொத்து மட்டும் போதும் என்று எடுத்துக்கொண்டு ஊதாரித்தனமாய் போனான். அவன் மீண்டும் வருகிறான். அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வருகிறானா அது தெரியாது. ஆனால் அவன் சிவற்றில் அடித்த பந்தை போல திரும்பி வருகிறான். வருகிற பொழுது தந்தையை நோக்கி வருகிறான். ஆனால் தந்தை எப்படி இருக்கிறார்? மகன் வருவதற்கு முன்பாக
தந்தை ஓடோடி செல்கிறார். தந்தை விரைந்து சென்று மகனை கட்டி தழுவி ஆற அணைத்து முத்தமிடுகிறார். மகன் நினைக்கிறார், என் தந்தையின் அன்பை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, எனவே என் தந்தைக்கு மகனாக இருப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை. என் தந்தைக்கு மகனாக இருப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை. நான் எப்படி இருக்க போகிறேன்? என் தந்தையின் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறேன். தந்தையே, விண்ணக தந்தைக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று ஏற்கனவே அவன் மனப்பாடம் செய்ததை வந்து தந்தையிடம் ஒப்படைக்கிறான். ஆனால் தந்தை அதை பற்றி என்ன செய்யல, கவலைப்படல. உடனே தன் மகனுக்கு ஏற்ற மரியாதையை கொடுக்கிறார். ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றாலும் கடவுள் என் மீது இரக்கம் கொள்ளுகிறார். அவருக்கு எதிராக நான் செய்த குற்றங்கள் எல்லாம் மலையாய் உயர்ந்து நின்றாலும் அந்த மலையை உடைக்கின்ற சாவியாய் இயேசுவின் இதய அன்பு இருக்கிறது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். என் மகனுக்குரிய நிலையை அவன் இழந்து நிற்கிறான். நல்ல உடை கொடுங்கள், ஆபரணங்கள் கொடுங்கள், காலுக்கு மிதியடி கொடுங்கள், விருந்து வையுங்கள், ஊருக்கே விருந்து கொடுங்கள். மகன் எந்த நிலைமையில இருந்தான்? பண்ணி திங்கக்கூடிய நெற்று கூட அவனுக்கு கிடைக்கல. ஒரு பழைய சோறாவது கிடைக்குமா? வீட்டுக்கு வெளியில இடம் கிடைக்குமா? வேலைக்காரன் தகுதி கிடைக்குமா என்று நினைத்தான். ஆனால் தந்தை அவனை தன் மகனாக ஏற்றார். உரிமைக்கான மோதிரம் கொடுத்தார், மகனுக்குரிய அந்தஸ்திற்கான உடை கொடுத்தார். பன்றி தின்றுகிற நெற்று அல்ல, உனக்கு முதல் தரமான உணவு தருகிறேன், உனக்கு மட்டுமல்ல ஊருக்கே நான் விருந்து வைக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, தந்தையின் இரக்கம் எனக்கு தகுதி இல்லை என்றாலும் எனக்கு கிடைக்கிறது. இறுக்கமான இதயத்தை திறக்கின்ற சாவியாய் இயேசுவின் திரு இருதய இரக்கம் என் மீது பொழியப்படுகிறது. நான் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் அது எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த இரக்கத்தை வேண்டித்தான் நாம் கடவுளுக்கு முன்பாக வருகிறோம். திருப்பலியை தொடங்குகிற பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, எனவே என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், நான் பாவம் செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பாவமே என்று நம் மார்பில் அடித்துக் கொண்டு தகுதியற்ற நிலையில் நாம் கடவுளின் திருப்பிரசன்னத்திற்குள் வருகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம் பாவங்கள் செந்நிறமாய் இருந்தாலும் உரை வலி போல அவரின் இதய அன்பு அதை பரிசுத்தமாய் மாற்றுகிறது, கழுவி தூய்மைப்படுத்துகிறது. ஆண்டவரை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட தகுதியில்லை என்று ஆலயத்திற்கு வெளியே நின்ற ஆயக்காரனை தகுதியுள்ள மனிதனாய் மாற்றியது தந்தையின் இரக்கம். கடவுள் அருகே செல்வதற்கு எனக்கு தகுதியில்லை என்று மரத்தின் மீது ஏறி நின்ற சக்கேயுவே இறங்கி வா, என்னை பார்த்தால் மட்டும் போதும் என்று நினைத்தாயே, உன் வீட்டிற்கு வருகிறேன், உன்னோடு நான் உணவருந்துகிறேன், உன் இல்லத்தில் நான் தங்குகிறேன் என்று சொல்லி சக்கேயுவின் வீட்டிற்கு சென்றதுதான் தந்தையின் இரக்கம். ஆண்டவரின் இரக்கத்தை பெறுகிற நாம் அந்த இரக்கத்தை அனுபவிப்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை அடுத்தவர்களுக்கும் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பதை போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவினுடைய இதய அன்பிற்கு பெருவிழா கொண்டாடுகிற நாம் நமது இதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். நமது இதயத்தில் இருக்கிற பாவ அழுக்குகளை கழுவி பரிசுத்தமாக்க வேண்டும். உறவுகளுக்கு எதிராய் இருக்கிற வன்மங்களை எல்லாம் கடந்து வருவதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் இயேசுவின் இதய அன்பிற்கு நாம் எடுக்கிற விழா பொருள் உள்ளதாய் அமையும். நல்லாயன் இயேசு, இதுதான் இறை இரக்கத்தின் யூபிலி ஆண்டில் திருத்தந்தை இந்த உலகிற்கு கொடுத்த அடையாளம். யார் நல்லாயன்? தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர் தான் நல்லாயன். எந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க போகிறார்? ஆயனை விட்டு விட்டு ஓடி போன ஆடுகள், ஆயனின் குரலுக்கு செவிமடுக்காத ஆடுகள், ஆயனை மறுதலித்த ஆடுகள், ஆயனுக்கு எதிராய் நின்ற ஆடுகள், அந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க வந்தவர் தான் நல்லாயன் இயேசு. எப்படி? ஆடுகள் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் தன் மார்போடு
அள்ளி அணைத்தார் அல்லவா, அவர்தான் நல்ல ஆயன். தன் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார். காயப்பட்ட ஆடுகளுக்கு மருந்திடுகிறார், தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறார். திருப்பாடல் 23 சொல்வதை போல, என் ஆண்டவர் எனக்கு ஆயனாய் இருக்கிறார், நல்ல ஆயனாய் இருக்கிறார். அந்த நல்லாயன் என்னோடு இருப்பதால் எனக்கு எந்த குறையும் இல்லை. பசுமையான புல்வெளிகளுக்கு, அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்கிறார். எனக்கு எந்த பயமும் இல்லை. எந்த அளவிற்கு சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். ஏன் தெரியுமா? நல்லாயன் என்னோடு இருக்கிறார். அவர் போலும் அவர் நெடுங்கடியும் என்னை தேற்றும், என்னை பாதுகாக்கும், என்னை பராமரிக்கும். இதுதான் தந்தையின் இரக்கம். இந்த இரக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? அதை பெற்றுக்கொள்வதற்கான வழியாகத்தான் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். இயேசு யார்? விண்ணக தந்தையின் இரக்கத்தின் முகமாய் அவர் நம் முன்னால் இருக்கிறார். கல்லான இதயங்களுக்கு கனிவுள்ள மனம் பெறுகிற நல் மேய்ப்பனாய் நம் முன்னால் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இதய அன்பிற்கு பெருவிழா எடுக்கிற நாமும் விண்ணக தந்தையின் இரக்கத்தை அளவுக்கு அதிகமாய் அனுபவிப்போம், சுவைப்போம். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்ற சுவைத்து பாருங்கள் என்கிற திருப்பாடல் வரிகள் சுவைப்பதோடு நின்று விடாமல் நாம் சுவைப்பதை, நாம் அனுபவித்ததை நம் குடும்ப உறவுகளுக்கும் நம் சமூக உறவுகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது விண்ணக தந்தை மட்டுமல்ல, நீங்களும் நானும் இரக்கம் உள்ளவர்களாய் வாழ முடியும். அதற்காய் தொடர்ந்து முயற்சிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவின் இதய அன்பு